இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எங்க காதல சேர்த்து வை. ஐயோ பையா பையா பாத்தியா, என்ன அடிச்சதும் அவங்களுக்கு வலிக்குது. திஸ் இஸ் பியூர் லவ். காதல்னு வந்துட்டாலே பல அடிகள் விழத்தானே செய்யும். ஓ, என்ன மன்னிச்சிருன்னு சொல்றீங்களா? நோ 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 நோ, காதலுக்கு முன்னாடி நோ சாரிஸ். கேளு தர்சன் எங்கன்னு. மாப்பிளே மேக்கப் நோ டாக்கி. வாவ், என்ன ஒரு உள்ளம். காதலுக்கு முன்னாடி ஒரு தாய் உள்ளம் வந்து நிக்குது. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, நான் அவரை கூப்பிட்டு வரேன். ஏதோ ஃபேஸ் பேக் போடணும்னு சொன்னீங்களே, நீங்க கூலா இருங்க, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை வேர் ஐ பிரிங். எங்கேயோ பார்த்த மயக்கம். என்னடி இப்படி உருது பேசுற? நான் பேசுறது உருதுவா இல்லையா? நீங்க வேறக்கா என்ன சக்தி இப்படி பண்ணிட்ட? நம்ம கிட்ட இருக்க ஒரே துருப்பு துண்டு சீட்டு அவன் தான். அவனும் முறுக்கிக்கு போயிட்டானா என்ன பண்ணுவ? தர்சனை வேற காணும். நல்ல வேலை போட்டு வாங்கின அக்கா. தர்சன் இங்கதான் இருக்கான் போல. இங்க பாரு, நம்ம அவனை வச்சுதான் காய் நகர்த்தணும். அவனை வச்சுதான் தர்சனையே கூட்டிட்டு வரணும். தயவு செஞ்சு அதை கெடுத்து விட்டுறாத, புரியுதா? அண்ணே, உங்களை பத்தி என்கிட்டே வந்து கண்ணா பெண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்கான். சும்மா இருக்கு சொல்றீங்களா? அப்புறம் ஏய், அவன் ஆயிஷா நினைச்சுதான்டா பேசுறான். ஏய், நந்தினின்னு தெரிஞ்சா இன்னும் பேசுவாங்க. இவெல்லாம் இருக்கிற இடம் அப்படி. அவங்க எல்லாம் அப்படிதான், ஒண்ணும் பண்ண முடியாது. இது மாதிரி பேச்சுக்கள்லாம் பொம்பளைய கடந்துதான் வரும். கண்ணுக்கு தெரிஞ்சு காதுபட 4 பேசுவாங்க, கேட்காம 40,000 பேசுவாங்க. பொம்பளையால எங்க பொம்பளையெல்லாம் பாக்குறாங்க? ஒரு கமோடிட்டி மாதிரி, பொருள் மாதிரி தானே சேர்த்தி பாக்குறாங்க. புரிஞ்சு வாழ்றதா இருக்குங்க ஒண்ணும் இல்லையே. ஒரு கால் விதி மாதிரி நடத்துறாங்க, பயன்படுத்துறாங்க. அதை விடு. அதெல்லாம் இப்ப பேசி பிரயோஜனம் இல்லையா? அது விடு. நீ அது பேசுறத விடு. சொல்றத கேளு. இந்த கெட்டத ஒரு நல்லது கண்டி பயன்படுத்துவான். அவன் கிடைக்கிறான் லூசு பைய. அவனுக்கு அதெல்லாம் டென்ஷன் ஆகாத சக்தி. அல்ல முள்ளைய பிச்சு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், புரியுதா? ஐயோ, இப்போ தர்சன் வரணும் நம்ம கைக்கு. 4 மணிக்கு வர கல்யாணங்கிறாரு. இப்ப அவர் அவனைய ஒழிச்சிட்டாருன்னு வச்சுக்க, நம்மளால அவனை அழைச்சிக்கு ஓட கூட முடியாது. டேய் கரியாளா, அவங்க போட்டோ எடுத்து கிழிச்சது போதும், அவங்கள போய் படுக்க சொல்றப்பட. டேய், நீங்க எல்லாம் போட்டோ எடுத்து கிழிச்சது போதும், போய் தூங்குடா. ஏப்பா, ஏய் அதான் நான் சொல்லிட்டேன்லப்பா. ஏய் எல்லாம் செலமா நிக்கிறியே. தர்சனங்கப்பா, இந்த அன்பு கரசி தான் கூட இருக்கான்னு வாய கொஞ்சம் சரியில்லையா, அதான் கூடவே வந்து பார்த்துக்க சொல்லியிருக்கேன். டேய் கரியாளா, போய் தர்சனை கூப்பிட்டு போ. மாமா, நான் போறேன். டேய், நீ ஒண்ணு கிழிக்க வேணாம், உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி வேலை தர்றேன், அதை போய் செய். டேய் கரியாளா, நீ போடா. சரி மாமா. டேய் முல்லை, இந்த பெரிய ஜம்காலம்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்தீங்கன்னு வரி. இங்கயா? இங்கதான் சேர்லாம் போட்டிருக்க. டேய், எங்களுக்கு என்ன கண்ணு புடதிலையா இருக்கு? நீ போ, எங்களுக்கு தெரியும். போ, எடுத்துட்டு போ. கரெக்டான வேலையை தான் சொன்னீங்க. எல்லா சுமையும் நான் சுமக்க வேண்டியதா இருக்கு. எப்பா ஞானா, நீங்க சேர்ந்து அதை விரிங்கப்பா. குடிஞ்சு வேலை பாருங்க, போங்க. மாமா, கதிரையாவும் போட வர சொல்லுங்களேன். டேய், அவன் ஏற்கனவே போட்டிருக்கான்ல, அந்த வேகத்துல தான் தேவையில்லாம அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னண்ணே? ஏய் கதிரே, பேசாம இருக்கணும், வாயை கிண்டக்கூடாது. எப்ப ஞானா, அம்மா அவங்கப்பா. அவங்க அப்பவே தூங்க போயிட்டாங்க. நல்லதுமா. ஏ அல்லி, நீ போய் அம்மாவோட துணைக்கு படுத்துக்கப்போ. இந்த அறிவு, நீ போய் உன் தங்கச்சி கூட படுக்கப்போ. நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம், நீங்க வெறுந்தரையிலே வா. எப்படி மாமா? டேய், ஆமா, இவர் பெரிய மைசூர் மகாராஜா பரம்பரை. உங்க தலை தரையில சாயாதா?
எதுக்குண்ணே? எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் பாதுகாப்புக்கு தான். யாரு எந்த நேரம் என்ன செய்வாங்கன்னு தெரியல, அதனால எல்லாம் இங்கேயே ஒரே இடத்துல படுத்துக்கிறோம். விரிக்கப்ப வேகமா விரிக்க மாமா. என்னடா சக்தி, உனக்கு என்ன? உன்னைத்தான் இந்த கூட்டத்தில் சேர்க்கலையே. நீ போ, மாநில படுத்துக்கப்போ. ஏங்க மாமா, தர்ஷன் மாப்பிள்ளைக்கு ஃபேஷியல்லாம் பண்ணோம். செருப்பு பிஞ்சிரும் வேலைக்கண்ண. ராத்திரியில் என்ன மண்ணுக்கிட ஃபேஷியல் மண்ணுலாம்? பேசாம படுத்து தூங்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது வாய் பேசுன உரமலை நெரிச்சு கொண்டு விடுவேன். டேய் கதிரே, நான் உன்னை வேலையை தாண்ட பார்க்க சொன்னேன். அவங்க என்ன எல்லாரும் என்னையே அடிங்க. வாங்க. வேலையை பாரு. வேலை பார்க்காம இங்க வந்து விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப தர்ஷா வா உட்காரு, வா உட்காரு. மாப்பிள்ள செருப்பு கழட்டிட்டு வந்தாரு. ஏய் எல்லாரும் உட்காருங்கப்பா. இப்படி உட்காருங்க. மட்டன் பிரியாணி சொல்லிருக்கேன், எல்லாரும் சாப்பிடுவோம். ஏ தர்ஷா, சாப்பிட்டியா? இங்க வர காலையில 3 மணிக்கு எழுப்பி விடுவேன். மாமா 4 மணி கல்யாணத்துக்கு 3 மணிக்கு எந்திரிச்சா சரியா வருமா? இது 4 மணிக்கா? ஆமா, நேரத்தை மாத்தியாச்சுல்ல. 4 மணிக்கு கல்யாணம். கையை கழுவிட்டு ரெடியாரு, தாலியை கட்டிரு. ஏன் 9 மணிக்கு தானே கல்யாணம் சொன்னீங்க? ஏன் நேரத்தை மாத்தினா தாலி கட்ட மாட்டீங்களா? அப்படி இல்லப்பா. டேய், நீங்கெல்லாம் யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்டா. அதான் அண்ணன் எல்லாத்தையும் யோசிச்சு கரெக்டா முடிவு எடுத்திருக்காரு. மாமா எதுக்கு இப்ப தூங்கணும்? அப்படியே ஜாலியா விடிய விடிய பேசி சிரிச்சிட்டு இருந்துட்டு 3 மணிக்கு குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிருவோம். டேய் லூசு பாயல, மாப்பிள்ள தூங்கட்டும்டா. அதுக்கு முன்னாடி ஃபேஷியல் பண்ணிக்கிட்டோமே. ஆல் வெயிட்டிங். வெயிட்டிங்கா? எங்கடா? அங்க. ஏய் இங்க வா, இறங்கி வா, கீழே வா. இவங்க இன்னும் போகலையா? அடங்குடா. ஏமா ஏய், நீ இந்நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் சொன்னேனே மேக்கப் போடணும்னு. அதெல்லாம் ஒரு மண்ணு வேணாம். சொந்தக்காரங்களே வெளியே அனுப்பியாச்சு. மேக்கப் ஒன்று தான் குறை. ஏன் மேக்கப் இல்லைன்னு தாலி ஏறதா?